மணிப்பூருக்கு வந்து பிரதமர் போல, சரி மணிப்பூருக்கு பிரதமர் போகிறாரு போல. நீங்கள் ஏங்க வேங்கையில் போகலன்னா அது முதல்வர் போகிற அளவுக்கு பெரிய மேட்ரு இல்லை. இப்போ நடந்துருந்தா முதல்வர் அங்கே போயிருப்பார். கண்டிப்பாக. ஜல்லிக்கட்டு பார்க்குற அளவுக்கு முதல்வருக்கு டைம் இருக்குதுன்னா, வேங்கை வயல் பிரச்சனை வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லையா. அது வந்து சில நபர்கள் சார்ந்து தான். ஏங்க பட்டியலின மக்கள் வசிக்கிற பகுதியில் தண்ணியில் மலத்தை ஒரு வாரமாக கலந்துருக்கான். பலருக்கு உடல் உபாதைகள் வருது. கடைசியாக கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய மேட்ரு இது. இவர் அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. அப்புறம் பெரம்பலூரில் நிற்காம ஏன் நீலகிரியில் போய் நிற்கிறேன், ஒரு செம்ம கேள்வி அது. கண்டிப்பாக. அந்த கேள்விக்கு சொன்ன பதில் தான் அதோட காமெடி. இங்கே இருந்தாராம் அது பொது தொகுதியாக மாறினோன்னா அப்போ தான் தெரிஞ்சிச்சான் நீலகிரியில் பூர்வகுடி மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. உடனே இவர் அங்கே போய் நின்று ஒரு இது பண்ணுறாராம். நாளைக்கு அது பொது தொகுதி ஆகிட்டா விழுப்புரத்துக்கு வந்துடுவீங்களா? உருட்டு தானே, இந்த உருட்டு தானே. உங்கள் கட்சியுடைய சமூக நீதி உங்களை பொது தொகுதியில் நிற்க விட மாட்டேங்குது. பெரம்பலூரில் தான் உங்கள் ஆஸ்தான தொகுதி. அங்கே பொது தொகுதி ஆனோன்னா நீ தனி தொகுதியில் தான் நிற்கணும்னு அவர் அங்கே அனுப்புகிறாங்க நீலகிரிக்கு. இதை எப்படி உருட்டுறாரு பாருங்க. இதுதான் இவர்களுடைய சமூக நீதி. இன்னைய வரைக்கும் விசிகாக்கு அந்த 2ல் 1 கேட்டாங்க, 3 கேட்டாங்க ஒரு பொது தொகுதி எம்பி சீட்டில் தரவே இல்லையே. வன்னியரசுனா சொன்னார், பொது தொகுதி நிற்கிற அளவு வளர்ந்துட்டிங்களான்னு எங்களை கேட்டாங்கன்னு பேட்டியிலே சொன்னார். அதனால் இவர்கள் சமூக நீதி தான் கவின் ஆணவ கொலை மாதிரி நடக்கிற விஷயத்தில் கூட ரொம்ப சாதாரணமாக போகிறது. அந்த அம்மா ஆணவ கொலை பண்ண அந்த சுர்ஜித்ன்ற பையனுடைய அம்மாவும் அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஆமாம். அம்மாவுக்கு ஜாமீன் என்னன்னு கேட்டால் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறாங்க. இதுதான் இவர்களுடைய சமூக நீதி. விசாரணைக்கு ஒத்துழைச்சா அப்போ சுர்ஜித்துக்கும் கொடுத்துட வேண்டியதானே, கொலை பண்ணவனுக்கும் கொடுக்க வேண்டியதானே.